யாழில் நகைகளை திருடிய இளம்பெண் ஒருவர் கைது. புத்தளத்தில் இடம்பெற்ற கோர விபத்து, 2 பலி, 2 வைத்தியசாலையில். தீ வைக்கப்பட்ட சர்வஜன அதிகாரம் கட்சி அலுவலகம். இலங்கை பொருட்கள் மீது 25% மேலதிக வரி, ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு பெரும் நெருக்கடி. ஓடும் ரயில் மீது பிரம்மாண்டமான கிரேன் வீழ்ந்ததில் விபத்து, 27 பேர் பலி. பிரித்தானியா செல்பவர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி, விசா நடைமுறையில் அதிரடி மாற்றம். யாழ்ப்பாணம் மாநகரில் உள்ள பிரபல நகைக்கடையொன்றில் நகைகளை திருடிய இளம்பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் புறநகரில் வசிக்கும் இளம்பெண் ஒருவரே தான் பணியாற்றிய நகைக்கடையில் சிறிதாக தங்க நகைகளை திருடியுள்ளார் என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனையடுத்து கைது செய்யப்பட்ட பெண்ணை வரும் ஜனவரி 27ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. யாழ்ப்பாணம் மாநகர மத்தியில் இயங்கும் பிரபல நகைக்கடைகளில் ஒன்றில் சுமார் 1.5 வருடம் பணியாற்றிய பெண் 3 மாதங்களுக்கு முன்னர் தனக்கு ஜனவரி 21ஆம் தேதி திருமணம் என்று கூறி பணியில் இருந்து விலகியுள்ளார். இந்த நிலையில் நகைக்கடையில் கணக்கெடுப்பில் சுமார் 2 கிலோகிராம் தங்க நகைகள் காணாமல் போனமை அறியப்பட்டு ஆராயப்பட்ட போதே விடயம் கண்டறியப்பட்டு யாழ்ப்பாணம் தலைமையக போலீஸ் நிலையத்தில் நகைக்கடை முகாமைத்துவத்தினால் முறைப்பாடு வழங்கப்பட்டுள்ளது. முறைப்பாடு தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த யாழ்ப்பாணம் மாவட்ட குற்ற விசாரணை பிரிவினர் இளம்பெண் ஒருவரை நேற்று கைது செய்துள்ளனர். அவரிடம் முன்னெடுத்த விசாரணைகளில் திருடப்பட்ட நகைகளை அடகு வைத்தும் விற்பனை செய்தும் நிலத்துக்கு அடியில் புதைத்து வைத்துள்ளதாகவும் வாக்குமூலம் வழங்கப்பட்டுள்ளது. சான்று பொருட்களை மீட்கும் விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளதுடன் தொடர்புடையவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளனர். புத்தளம் அட்டவில்லுவ பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 உயிரிழந்துள்ளனர். நேற்று இரவு 2 மோட்டார் சைக்கிள்கள் ஒன்று மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தில் காயமடைந்தவர்களில் ஒருவர் சிகிச்சைக்காக புத்தளம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். மற்ற நபர் மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட போது உயிரிழந்துள்ளார். மேலும் காயமடைந்த பின்னால் அமர்ந்து பயணித்தவர்கள் 2 சிகிச்சைக்காக புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் இது குறித்த விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் தாவடி பகுதியில் அமைத்துள்ள சர்வஜன அதிகாரம் கட்சியின் அலுவலகம் மீது நேற்று நள்ளிரவு இனத்தெரியாத நபர்களினால் தீ வைக்கப்பட்டுள்ளது. நேற்று நள்ளிரவு 12:50 மணியளவில் கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் அருண் சித்தாத்தின் வீடும் கட்சி அலுவலகமும் அமைந்துள்ள கட்டடத்தின் மீதே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. கட்டிடத்தின் வாயில் பகுதியில் 2 பேர் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்ததாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இச்சம்பவம் காரணமாக கட்டிடத்தின் ஒரு பகுதி சேதமடைந்துள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாண போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கையின் பொருளாதார மீட்சிக்கு ஒரு பெரும் சோதனையாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் புதிய வர்த்தக உத்தரவு அமைந்துள்ளது. ஈரானுடன் வர்த்தக தொடர்புகளை கொண்டுள்ள நாடுகள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் போது 25% மேலதிக வரியை செலுத்த வேண்டும் என ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இந்த நிலையில் இலங்கையின் பிரதான ஏற்றுமதியில் ஒன்றான தேயிலையை கொள்வனவு செய்யும் முதல் 10 நாடுகளில் ஈரானும் ஒன்றாக உள்ளது. மாதாந்தம் சுமார் 9800 மெட்ரிக் டன் தேயிலை ஈரானுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. அதே நேரம் இலங்கை ஏற்றுமதியின் மிகப்பெரிய சந்தையாக அமெரிக்கா திகழ்கின்றது. இதன்படி மொத்த ஏற்றுமதியில் 25% பங்கை கொண்டுள்ள அமெரிக்கா மூலம் ஆண்டொன்றுக்கு சுமார் 3 பில்லியன் அமெரிக்க டாலர் வருமானம் கிடைக்கின்றது. இந்த நிலையில் ஈரானுடன் வணிகம் செய்யும் எந்த ஒரு நாடும் அமெரிக்காவுடனான அனைத்து வர்த்தகங்களுக்கும் 25% வரியை செலுத்த வேண்டியிருக்கும் என ட்ரம்ப் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். ஏற்கனவே இலங்கை பொருட்கள் மீது 20% வரி அமெரிக்காவினால் விதிக்கப்பட்டுள்ளது. தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள மேலதிக 25% வரி அமல்படுத்தப்பட்டால் அமெரிக்க நுகர்வோருக்கு இலங்கை பொருட்களின் விலை கணிசமாக உயரும். இது இலங்கையின் ஏற்றுமதி வருவாயை குறைப்பதோடு உலக சந்தையில் இலங்கை பொருட்களின் போட்டித்தன்மையையும் பாதிக்கும் என அருதா ஆய்வு நிறுவனம் எச்சரித்துள்ளது. தாய்லாந்தில் நடந்த சம்பவம். தாய்லாந்தில் கட்டுமான பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த பிரம்மாண்ட கிரேன் ஒன்று அதிவேக பாதை ரயில் பயணித்துக் கொண்டிருந்த ரயில் மீது திடீரென விழுந்ததில் பயணிகள் உட்பட சுமார் 27 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தாய்லாந்து செய்திகள் தெரிவிக்கின்றன. பிரித்தானியாவுக்கு பயணம் செய்ய திட்டமிடுபவர்களுக்கு அந்த நாட்டு அரசாங்கம் மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. குடிவரவு நடைமுறைகளை எளிமைப்படுத்தும் நோக்கில் பாரம்பரிய விசா ஸ்டிக்கர் முறையை நீக்கி முழுமையான டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட விசா முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. பிரித்தானியாவின் விசா மற்றும் குடிவரவு திணைக்களம் தனது சேவைகளை முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் கடவுச்சீட்டில் ஒட்டப்படும் காகித வடிவிலான விசா ஸ்டிக்கர்களுக்கு பதிலாக ஒருவரின் அடையாளத்தையும் குடிவரவு நிலையையும் உறுதிப்படுத்த மின்னணு முறையிலான விசா பயன்படுத்தப்படும். இந்த புதிய மாற்றமானது தற்போது ஒரு இடைக்கால
இடைக்கால கட்டத்தில் உள்ளது. தற்போதைய நிலையில் 2026 ஜனவரி 12 முதல் விசா பெற்ற பலருக்கு பாதுகாப்பு கருதி விசா மற்றும் விசா ஸ்டிக்கர் ஆகிய இரண்டுமே வழங்கப்பட்டு வருகின்றன. எதிர்கால திட்டம் 2026 ஆண்டின் பிற்பகுதியில் விசா ஸ்டிக்கர்கள் வழங்கும் நடைமுறையை முழுமையாக நிறுத்த பிரித்தானியா குடிவரவு திணைக்களம் முடிவு செய்துள்ளது. இந்த டிஜிட்டல் முறை அறிமுகமாவதன் மூலம் விசா ஆவணங்கள் தொலைந்து போவது அல்லது சேதமடைவது போன்ற சிக்கல்கள் தவிர்க்கப்படும். பயணிகள் தங்களின் குடிவரவு விவரங்களை இணையதளம் வாயிலாகவே பாதுகாப்பாக சரிபார்க்க முடியும். பிரித்தானியாவின் இந்த அதிரடி மாற்றமானது சர்வதேச பயணிகளின் எல்லை கட்டுப்பாட்டு சோதனைகளை வேகப்படுத்தவும் போலியான ஆவண பயன்பாடுகளை தடுக்கவும் உதவும் என எதிர்பார்க்கப்படுவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.